ஹாய், வணக்கம். டாக்டர் ஜான்சி ஷிஜோ. எனக்கு ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. நான் எந்த ஃபேஸ்ல கிரீம் போட்டாலும் எனக்கு ஒரு க்ளோ வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது, நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளிகேஷன் கொடுக்கறதுல எந்த க்ளோவும் நமக்கு வரப்போறது இல்ல. டெம்பரரியா வேணா நமக்கு வரும். பட் நமக்கு கொஞ்சம் லாங் டேர்ம் நமக்கு ஒரு க்ளோ எப்பவுமே நம்ம ஃபேஸ்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்டர்னல், அதாவது நம்முடைய சாப்பாடுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த வீடியோல எந்த உணவுகள் நம்ம அதிகமா சாப்பிடும் போது நமக்கு ஒரு க்ளோ கிடைக்கும் அப்படின்னு கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உணவு பாதாம். இப்போ பாதாம் ஏன் நமக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா, முக்கியமா ஒரு ஸ்கின்ல ஒரு க்ளோ வரணும் அப்படின்னா நீங்க ஒரு டாக்டரை செக் பண்ணீங்கன்னா அவங்க விட்டமின் இ கேப்சூல் கொடுப்பாங்க. இந்த விட்டமின் இ நமக்கு ஸ்கின் நல்ல க்ளோவா இருக்கிறதுக்கு, டல்லா இல்லாம இருக்கிறதுக்கும், சேம் டைம் நம்ம ஸ்கின்ல ஃபைன் லைன்ஸ் ஒரு 30-35ல வரதை நம்ம கம்மி பண்றதுக்கு இந்த விட்டமின் இ சத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த விட்டமின் இ இந்த பாதாம்ல அதிகமா இருக்கு. விட்டமின் இ மட்டும் இல்ல, ஹெல்தி ஃபேட்டி ஆசிட்ஸ், ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்தி ஃபேட்டி ஆசிட்ஸ் வேணும். சேம் டைம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். இது எல்லாமே இந்த பாதாம்ல இருக்கிறனால நம்ம இந்த பாதாம் டெய்லி ஒரு 5-6 நம்ம நைட்டு ஊற வச்சு காலையில அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த பாதாம் வெறும் வயிற்றுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலரா எடுக்கும் போது நம்ம ஸ்கின்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஹெல்தியான ஒரு க்ளோ லாங் டேர்மா இருக்கும். அது மட்டும் கிடையாது, நமக்கு 30-35ல வரக்கூடிய அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் நமக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். முக சுருக்கங்கள் கம்மியாக ஆரம்பிச்சு ஒரு யங்கேஜ் லுக் நமக்கு கிடைக்கும் இந்த பாதாம்ல. நீங்க பாதாம் டெய்லி எடுத்துக்கலாம், எல்லாருமே எடுத்துக்கலாம். 5 to 6 போதுமான அளவு. ரெண்டாவது பார்த்தோம்னா நமக்கு பீட்ரூட் நான் சொல்லுவேன். இப்போ பீட்ரூட் ஏன் நமக்கு ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்னா, நம்ம ஜெனரலா இந்த கோவிட் டைம்ல எல்லாம் ரெகுலரா நிறைய பேர் ஏபிசி ஜூஸ் சாப்பிடுங்க, அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலா இந்த பீட்ரூட் நமக்கு எப்படி ஸ்கின்னுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, பீட்ரூட்ல அயன் அதிகமா இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபோலேட்ஸ், அதே மாதிரி விட்டமின் சி இதெல்லாம் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பீட்ரூட் நம்மளோட ரத்த குழாய விரிவடைய செய்து இந்த சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்னுக்கு ஸ்கின் கடையில குட்டி குட்டி ரத்த குழாயெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இருக்கும் போது நம்ம ஸ்கின்ல பார்த்தோம்னா ஒரு பிங்கிஷா ஒரு க்ளோ கிடைக்கும் பீட்ரூட் ரெகுலரா எடுக்கும் போது. பீட்ரூட் நீங்க டெய்லி எடுக்க தேவையில்லை. முக்கியமா வாரத்துல ஒரு 3 நாள் நம்ம எடுத்தாலே போதுமானது. முக்கியமா நம்ம டயர்டா இருக்கும், இப்போ வெளியெல்லாம் அலைஞ்சிட்டு இப்போ வெளியில எல்லாம் போயிட்டு நம்ம ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்ல ஒரு டல்னஸ் வரும், ஒரு டர்ன் ஆகுறது, இது எல்லாமே இந்த பீட்ரூட் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். அந்த சன்ல இருந்து வரக்கூடிய அந்த டேமேஜ் நமக்கு கம்மி பண்ண இந்த பீட்ரூட் ஹெல்ப் பண்ணும். முக்கியமா இதுல அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கறனால நமக்கு இந்த டயர்ட்னஸ் வரது இது எல்லாமே கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த பீட்ரூட் நம்ம எப்படி எடுக்கணும்னா, நம்ம கொஞ்சம் பீட்ரூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அயன் அதிகமா இருக்கறனால விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் கூட நம்ம எடுக்கும் போதுதான் இந்த அயன் அப்சார்ப்ஷன் நமக்கு ப்ராப்பரா கிடைக்கும். அதுக்குதான் நம்ம எப்பவுமே பீட்ரூட் எடுக்கும் போது கொஞ்சோண்டு கேரட் சேர்த்துக்கலாம். இல்ல பிளெயின் பீட்ரூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் லெமன் சாறு நீங்க பிழிஞ்சு விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்சார்ப்ஷன் நடக்கும். பிளெயினா பீட்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா அப்சார்ப்ஷன் நமக்கு கம்மி. அதனாலதான் நமக்கு கேரட்டோடையோ லெமன் சாரோடையோ எடுக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே சொல்றது. அதே மாதிரி மூணாவது பார்த்தோம்னா மாதுளம்பழம் நான் சொல்லுவேன். மாதுளம்பழம் எப்படி ஸ்கின்னுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, மாதுளம்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை. அதே மாதிரி விட்டமின் சி அதிகமா இருக்கு நமக்கு இந்த மாதுளம்பழத்துல. இப்போ கொலாஜன் நமக்கு ப்ராப்பரா நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா விட்டமின் சி வேணும். இந்த விட்டமின் சி நமக்கு மாதுளம்பழத்துல இருக்கிறனால கொலாஜன் சப்போர்ட் பண்றதுக்கு இந்த மாதுளம்பழம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நேச்சுரலா ஒரு ஹெல்தியான ஒரு க்ளோ லுக் கிடைக்கும். முக்கியமா வெளியில நம்ம ரொம்ப அலைஞ்சுக்கிட்டு சன்ல எல்லாம் எக்ஸ்போஷர் ஆகிட்டு நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய டேமேஜ் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கும். நாலாவது நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உணவுல எல்லாருக்கும் நம்ம கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய்.
சோ இந்த நெல்லிக்காய்ங்கிறது விட்டமின் சி அதிகமா இருக்கு. நெல்லிக்காவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கிங் ஆஃப் விட்டமின் சி அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் நெல்லிக்காய். சோ இந்த நெல்லிக்காய் ரெகுலரா எடுக்கும்போது நமக்கு ஸ்கின்ல ஒரு டல்னஸ் குறைஞ்சு, இந்த விட்டமின் சி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் கொலாஜன் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. முக்கியமா இது அதிகமா நம்ம எடுக்க எடுக்க நம்ம ஸ்கின் வந்துட்டு பாத்தீங்கன்னா டைட்டன் பண்ணும். ஒரு 30-35 வயசுக்கு மேல அங்கங்கயா லைன்ஸ் வருது, கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் லூசன் ஆகுறது எல்லாமே இந்த நெல்லிக்காய் ரெகுலரா ஒண்ணு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் டைட்டன் ஆகுறது மட்டும் இல்ல, ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் நேச்சுரலாவே. சோ ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு போதுமானது. நீங்க ஜூஸா எடுத்துக்கலாம், அதோட நீங்க கருவேப்பிலை சேர்த்து ஜூஸா அடிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் நம்ம கடிச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட எல்லாம் ஆம்லா சிரப் அப்படின்னு இருக்கு. அதாவது நெல்லிக்காய் சாறை ஹனில வந்துட்டு சேர்த்து சில ப்ராசஸ் பண்ணி சில நாட்கள் ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம ஆம்லா சிரப் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது நீங்க வந்துட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு 10 ml அளவுக்கு நம்ம காலையில கொஞ்சம் சுடு தண்ணி 1/2 கிளாஸ் சுடு தண்ணியில நம்ம விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரியும். முக்கியமா எனக்கு வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த ஆம்லா சிரப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ இந்த ஆம்லா சிரப் வந்துட்டு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சோ அடுத்தது 5வது முக்கியமான உணவு கேரட். கேரட்ல பார்த்தோம்னா பீட்டா கேரட்டின் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த பீட்டா கேரட்டின் இது என்ன பண்ணும்னா முக்கியமா நம்ம உடம்புல விட்டமின் ஏ எப்படி ஹெல்ப் பண்ணுமோ அதே வேலையை இந்த பீட்டா கேரட்டின் செய்யும். நம்ம ஸ்கின்ல எங்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கோ ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், டல்னஸ குறைக்கிறதா இருக்கட்டும், ஸ்கின்னுக்கு பீட்டா கேரட்டின் ரொம்ப தேவை. சோ இந்த கேரட்ல அதிகமா இருக்கு. டல் ஸ்கின்னா இருக்கட்டும், ட்ரை ஸ்கின்னா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த கேரட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ இதை நீங்க வந்துட்டு ஏபிசி ஜூஸா எடுத்துக்கலாம், பீட்ரூட்டோட எடுத்துக்கலாம். இல்ல டெய்லி நான் ஒரு கேரட் சாப்பிடுறேன் எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க டெய்லி ஒரு கேரட் எடுத்துக்கலாம். 6வது பார்த்தோம்னா பப்பாளி பழம். பப்பாளி பழத்துல விட்டமின் சி வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. முக்கியமா இந்த பப்பாளி பழம் ஏன் ரொம்ப நல்லதுன்னா நம்ம பப்பாளி பழம் வந்துட்டு ஒரு லாக்ஸேட்டிவ் மாதிரி. இப்ப எனக்கு மோஷன் ஒழுங்கா போகல அப்படின்னு சொல்றவங்க நல்ல பழுத்த பப்பாளி பழம் ரெகுலரா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மோஷன் ஃப்ரீயே போகும். சோ நமக்கு அதுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நம்ம கட் நல்லா கிளீனா ஹெல்தியா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்ல வந்துட்டு சேஞ்சஸ் தெரியும். சோ நம்ம டைஜஷனுக்கா இருக்கட்டும், கட்டுக்கா இருக்கட்டும், பப்பாளி பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணல. நம்ம பப்பாளி பழத்துல விட்டமின் சி வந்துட்டு அதிகமாவே இருக்கு. சோ நீங்க பப்பாளி பழம் ரெகுலரா எடுத்துக்கலாம். ஒரு 2 கீத்தளவு கூட டெய்லி நம்ம எடுத்துக்கலாம். சோ ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா உணவுகளும் எடுத்து நம்ம தண்ணி ப்ராப்பரா எடுக்கல அப்படின்னா, ஹைட்ரேஷன் இல்ல அப்படின்னா நமக்கு க்ளோ வந்துட்டு கம்மியாகும். சோ நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமானது ஹைட்ரேஷன். ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி கட்டாயம் நம்ம எடுக்கணும். சோ ஆல்ரெடி நான் சொன்ன உணவுகளா இருக்கட்டும், நம்ம ஹைட்ரேஷன் தண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், அதோட சேர்த்து ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் வேணும். ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்க வாழ்க்கை முறையில யாரு கேட்டாலும் ஸ்ட்ரெஸ். ஒரு குழந்தைய கேட்டாலும் எனக்கு படிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ், ஸ்கூலுக்கு போறதுக்கு ஸ்ட்ரெஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பேசுறத பார்த்தா எனக்கு ஏதாவது ஹர்ட் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. சோ இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம குறைக்கணும் கட்டாயம். சோ அடுத்தது நல்ல தூக்கம் வேணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்டிப்பா அவசியம் நம்ம தூங்கிதான் ஆகணும். நம்ம ஸ்கின் நல்லா இருக்கணும், ஹேர் நல்லா இருக்கணும், நம்மளோட ஹார்மோன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படியாவது 8 மணி நேரம் நம்ம உடம்புக்கு நம்ம கண்டிப்பா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சோ ஸ்கின், ஹேர், ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கஷ்டப்பட்டு பார்க்காம டெய்லி 8 மணி நேரம் தூக்கத்தை வந்துட்டு நீங்க கண்டிப்பா தூங்கணும். சோ தூக்கத்தை எல்லாம் நம்ம உடம்புக்கு நம்ம பாடி ரிப்பேர் நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு தூக்கம் ரொம்ப அவசியம். சோ தூக்கத்தை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணாதுங்க. மேக்ஸிமம் 8 மணி நேரம் டெய்லி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ நான் சொன்ன எல்லா உணவுகளும் சாப்பிட்டு இந்த லைஃப் ஸ்டைலும் நம்ம கண்டினியூ பண்ணி நான் சொன்ன லைஃப் ஸ்டைலையும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஒரு 6 months நீங்க கன்சிஸ்டன்ஸா பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்ல வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்தி க்ளோ லுக் கிடைக்கும். க்ளோங்கிறது நம்ம வெளியே இருந்து கிரீம் போடுறது, நிறைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது, நிறைய சோப்ஸ் யூஸ் பண்றது அது மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி நம்ம இன்டர்னலா என்ன உணவுகள் எடுக்கிறோமோ நம்ம எடுக்கிற குவாலிட்டியான உணவை பொறுத்துதான் நம்ம ஸ்கின்ல வந்துட்டு சேஞ்சஸ் தெரியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.